பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 23வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சோர்வின் ஆவி இந்த நாட்களில் எல்லா ஜனங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு விதமான செயல்தான் சோர்வு. முயற்சியை பண்ணி பார்த்தும் அதில் ஒரு வெற்றி இல்லை என்றால், நன்மை இல்லை என்றால் அதில் ஒரு சோர்வு உண்டாகும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஜெபிக்கிறதுல ஒரு சோர்வு, வேதம் வாசிக்கிறதுல ஒரு சோர்வு, ஆராதிக்கிறதுல ஒரு சோர்வு, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல ஒரு சோர்வு எல்லாவற்றிலையும் புதிய முயற்சிகளை செய்ய விடாமல் ஒரு சோர்வு, புதிய ஒரு தொடக்கத்தை தொடங்க விடாமல் ஒரு சோர்வு. இந்த சோர்வின் ஆவியை இந்த நாளிலே தேவன் மாற்றப் போகிறார். உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்களை கூனி போக உங்களுடைய கைகளை கட்ட வைத்து உங்களுடைய செயல்களை முடக்கி கொண்டிருக்கிற இந்த சோர்வுகளை தேவன் மாற்ற விரும்புகிறார். இருந்த இடத்திலே இருந்து கொண்டு இதே வாழ்க்கை போதும் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாமல், உலக வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாமல், எதுவும் செய்து பலன் இல்லை, எதுதான் தொடங்கியும் பலன் இல்லை, என்னதான் செய்தாலும் நமக்கு பலன் வரப்போகிறதில்லை, நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரப்போகிறதில்லை, அப்புறம் நாம் எதற்கு இதை செய்ய வேண்டும், இந்த தொழிலை ஏன் செய்ய வேண்டும், எதற்காக படிக்க வேண்டும், எதற்காக முயற்சி செய்ய வேண்டும், எதற்காக எழும்ப வேண்டும், எதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று நம்மை சோர்வுபடுத்தி கொண்டிருக்கிற இந்த சோர்வின் சூழ்நிலைகளை தேவன் மாற்ற விரும்புகிறார். சோர்வை நம்ம மாற்றும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் புதிய முயற்சிகளை எடுக்க முடியும். அந்த புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பலன் நமக்கு வேணும். அந்த புதிய தொடக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் தேவனுடைய பலன் வேணும். ஆமேன். அதனால் இந்த நாளில் இவர்களை சோர்ந்து போய் நீங்கள் காணப்படுகிறீர்களா? ஜெபித்து பார்த்தேன், எதுவும் நடக்கவில்லை. ஆராதித்து பார்த்தேன், எதுவும் நடக்கவில்லை. முயற்சி செய்தேன், என்னுடைய பிஸ்னஸை தொடங்கி பார்த்தேன், எதுவும் நடக்கலை. நல்லா படித்து பார்த்தேன், எதுவும் நடக்கலை. என் வாழ்க்கையில் நல்ல வேலை இல்லை, நல்ல காரியம் எதுவுமே நடக்கலை, வீடு வாங்க முடியலை, கடன் பிரச்சனை முடியலை என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. சோர்வின் நிலைமையை தேவன் மாற்றுவார், உங்களுக்கு பலனை தருவார். அது மாத்திரமல்ல, சத்துவத்தை உங்களுக்கு பெருக பண்ணுவார், உங்களுடைய கரத்திலே அதிகாரத்தை தருவார். சோர்வில்லாமல் முயற்சி பண்ணுங்க, சோர்வில்லாமல் தொடங்குங்க, சோர்வில்லாமல் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து உறுதியாக தொடங்குங்க. நிச்சயம் தேவன் பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய முடியாது என்று நீங்கள் சோர்ந்து போய் இருக்காதிருங்கள். தேவன் மேலே நம்பிக்கை வச்சு அவர் உங்களுக்கு பலனை தருவார் என்று அவர் மேலே நம்பிக்கை வச்சு சோர்வில்லாமல் நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் தேவன் உங்களுக்கு பலனை தருவார். மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு சோர்வடைந்திருக்கிறீர்களா? பிசாசனுடைய செயலை பார்த்து சோர்வடைந்திருக்கிறீர்களா? வாழ்க்கையில் காணப்படுகிற தொய்வுகளை பார்த்து சோர்வடைந்திருக்கிறீர்களா? இந்த நாளில் பலனடையுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சத்துவத்தை தருவார், அதிகாரத்தை தருவார், பலனை தருவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மீண்டும் எழும்பி பிரகாசிக்கும்படியான ஒரு புதிய பலனை தேவன் உங்களுக்கு தருவார். அவர் மேலே நம்பிக்கையோடு இருங்கள். இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொண்டு வருகிற நாளாக, புதிய சத்துவத்தை தருகிற நாளாக ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி தருவார். ஆமென்.